அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, வணக்கத்துக்குரிய துணை மேயர் அவர்களே, கல்விக்குழுவினுடைய தலைவர்களே, நம்முடைய மாநகராட்சியில் துணை ஆணையர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, அனைவருக்கும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளி நம்முடைய இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த காலத்தில் அவர்தான் தலைவர் கலைஞரிடம் சொல்லி நான் பக்கத்தில் அருகிலிருந்து கேட்டவன். 1,00,000 மாணவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார் என்று பெருமையாக அன்றைக்கு எடுத்து சொன்னார். இன்றைக்கு 1,27,000 மாணவர்களை கொண்டு மாநகராட்சி பள்ளி என்பதை மாற்றி சென்னை பள்ளி என்று பெயர் மாற்றி கிட்டத்தட்ட 338 இடங்களில் இந்த பள்ளிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 81 உயர்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,20,175 மாணவ மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு 4 குழுக்களாக பிரித்து போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மிக சிறப்பாக சரண்யா துறையினுடைய துணை ஆணையர் இங்கே பாருங்க, சரண்யா பொழுதுனிக்கு அங்கேயே பேசிட்டு இங்கே பாருங்க. பக்கத்தில் உட்காந்து வச்சுருக்காங்க. சரண்யா அவர்களும் நம்முடைய துணை ஆணையர் பெருமக்கள் உள்ளபடியே மாநகராட்சியில் பணியிட்ட சமீரனாக இருந்தாலும் நம்முடைய அவரெல்லாம் கோவையில் கலெக்டராக பணியாற்றி இங்கே வந்திருக்கிறார்கள். திறமை மிக்க அதிகாரிகள் இருந்த காரணத்தால் தான் இந்த மாநகராட்சி மற்ற மாநகராட்சியில் காட்டிலும் மழை வெள்ளம் என்று வந்தால் கூட ஒரே வாரத்தில் சரி செய்யக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினர்கள் குழு தலைவர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை முன்மாதிரியாக வைத்துதான் பல்வேறு இடங்களில் வெள்ளம் வருகிற போது இவர்களை கோவையில் வந்தபோதும் சரி, தூத்துக்குடியில் வந்தபோதும் சரி, இந்த அதிகாரிகள் வந்து அங்கே செய்யக்கூடிய அளவிற்கு திறமை பெற்ற அதிகாரிகள் இங்கு இருக்கிறார்கள். எனவே மாநகராட்சி மிக சிறப்பான ஒரு மாநகராட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மாணவ மாணவிகள் இன்றைக்கு இங்கே சென்னை பள்ளி என்று சொல்லலாம். ஆனால் அதிகாரிகளோ நாங்களோ எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோம். நம்முடைய ஆணையர் அவர்கள் சொன்னது போல உலகம் முழுவதும் நீங்கள் செல்கின்ற வாய்ப்பு இருக்கும். அப்படி போகின்ற போது நீங்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சென்றபோது திருப்பி வருகிற போது நாங்கள் இந்த பள்ளியிலே படித்தோம் என்ற பெருமை சென்னை பள்ளிக்கு இருக்கிறது என்ற நிலைதான். எனவே நீங்கள் விளையாட்டிலும் சரி எங்கு சென்றாலும் ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் இங்கு பயிற்றுவித்தவர்களையும் மறக்காமல் அவர்களுக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய விளையாட்டுப் போட்டியும் துவக்கி வைத்து வெற்றி பெற வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம், நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.